ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்களா ப்ரோமோ? எப்படி இருக்கு அந்த பொண்ணு கண்ணு எப்படி வீங்கி போயிருக்குன்னு பார்த்தீங்களா? இவன் ஆம்பளத்தனத்தை காட்டுறதுக்கு அப்படி தான் அந்த பொண்ணை தள்ளி விடுவானா? இதை எதுவுமே அதை டிஸ்குவாலிஃபைன்னு வேற சொல்லிட்டு அவனை ஜெயிக்க வேற வச்சிருக்கீங்க அந்த கேப்டன்சியில். அவன் தான் கேப்டன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நீங்கள் வந்து டிஆர்பிக்காக ஒரு பொண்ணு லைஃபை இப்படியா ஸ்பாயில் பண்ணுவீங்க? அந்த பொண்ணு கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க, ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுவீங்க, மென்டல் டார்ச்சர் பண்ணுவீங்க, சைக்கலாஜிக்கலாக அந்த பொண்ணை அஃபெக்ட் பண்ணுது. எல்லாமே அவளோட மென்டல் ஹெல்த்துக்கோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கோ அவங்க வீட்லேயும் ஃபேமிலின்னு இருக்குல்ல, அவங்க பேரண்ட்ஸ் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இல்லை இதை பொண்ணு இந்த ஷோவை பார்க்குற ஒரு குழந்தைங்களோ இல்லைனா வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை இப்படி தான் டார்ச்சர் பண்ணாதான் ஒரு ஷோக்குள்ளே வச்சிருப்பீங்களா அப்படின்றது நீங்கள் என்ன சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ண வரீங்க? அப்படி ஒரு ஷோ அப்படி நடந்திருக்கும் போதே நியாயமாக பார்த்தா நீங்கள் அந்த டாஸ்க்கை நிறுத்தியிருக்கணும். போன சீசனில் வந்து அந்த ட்ரம் டாஸ்கில் வந்து இவருக்கு விஷாலுக்கு அடிபட்டுருச்சுன்னு நீங்கள் டாஸ்க்கே நிறுத்திட்டு ஒன்று பண்ணீங்க. இப்போ இந்த டாஸ்கில் அந்த பொண்ணு அப்படி தள்ளி விட்டு அந்த பொண்ணுக்கு வந்து அடிபட்டு இருந்துச்சுன்னா அப்போனா நீங்கள் அந்த ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்வீங்க? சொசைட்டிக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஒரு நேஷனல் டெலிவிஷன் பெருசாக பேசிட்டு கிழிச்சிட்டு இருக்கீங்களே, ஒரு நேஷனல் டெலிவிஷனில் ஒரு டாஸ்க்குக்காக ஒரு பொண்ணை நீங்கள் இப்படி ஹர்ட் பண்ணி காட்டுறது தான் உங்களுக்கு வந்து ஒரு எத்திக்ஸா? கமர்ஷியல் ஷோக்கான எத்திக்ஸா இல்லை கார்பரேட் ஷோக்கான எத்திக்ஸா? எனக்கு புரியல. நியாயமாக பார்த்தா அந்த டாஸ்க்கை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்துட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதோ இல்லைனா வந்து சபரி கூட்டு ரெட் கார்டு கொடுக்கறதோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஒருத்தன் மென்டல் டார்ச்சர் பண்ணுறான், அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவனுக்கும் ரெட் கார்டு கொடுக்க மாட்டீங்க. இப்போ டாஸ்க்குன்ற பேரில் அவ்வளோ நாள் சாந்தமாக அப்படியே செயின்ட் சபரின்ற இருந்தவன் நான் தான் சொன்னேன், சகுனி சபரின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கு வந்து கமெண்ட்ஸில் அப்படி திட்டினீங்க. இப்போ திடீர்னு அவ்வளோ பொறுமையாக இருந்தவனுக்கு எப்படிங்க அவ்வளோ வெறி வரும்? ஒரு பொண்ணு மேலே வந்துட்டு திடீர்னு அவனுக்கு அவ்வளோ வெறி வருதுன்னா உள்ளுக்கு அவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்குது, அவ்வளோ வன்மை இருக்குன்னு தானங்க அர்த்தம். இதை தாங்க அந்த பொண்ணு அந்த மாஸ்க் டாஸ்க்லேயே சொல்லிச்சு. என்ன மட்டும் டார்கெட் பண்ணி ஏன் அந்த 3 வாட்டி என் பொம்மை எடுத்தான்னு போது இது அப்படியே அந்த வன்மம் தான் இப்போ கிடைக்கிற சான்ஸில் அடிக்கணுன்ற மாதிரி அந்த டாஸ்க்கை காரணமாக வச்சு அடிச்சிருக்கான். அடிச்சிருக்கான் மீன்ஸ் அதான் அந்த தள்ளி விட்டு அந்த டாஸ்க்கை கையில் எடுக்கணுன்றது அவ்வளோ வெறியாட்டம் அவனுக்கு இருந்திருக்குன்னா முதல்ல நீங்கள் அவனை கூப்பிட்டு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். அந்த பொண்ணுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கணும். அந்த பொண்ணு பேசும்போது அந்த பொண்ணு கண்ணு எப்படி இருக்குது அவனை கேப்டன் ஆக்கிட்டு நீங்கள் அதை ஒரு ப்ரோமோவில் போட்டு அந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணுறதை ஒரு ப்ரோமோவாக ஆக்கி அட்வர்டைஸ் பண்ணுறீங்களே, உங்களுக்குலாம் கேவலமாக இல்லையா? நியாயமாக பார்த்தா அவன் பிரஜினுக்கு வந்து நீங்கள் வந்து வீக்கெண்ட் டாஸ்கில் அவனை கேட்டு அவன் வந்து அந்த மாதிரி பேசினதுக்கு அவனுக்கு வந்து நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். இவன் இப்படி பண்ணதுக்கு அந்த டாஸ்கே கேன்சல் பண்ணியிருக்கணும். இப்படி தான் நீங்கள் ஒரு சோஷியல் மெசேஜை ஒரு கமர்ஷியல் ஷோவில் வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மெசேஜை கன்வே பண்ணுவீங்க. ஒரு பொண்ணு மேலேயே நீங்கள் வந்து அந்த ஷோவை கொண்டு போகிறதே டாக்ஸிக்னா அந்த பொண்ணை இன்னும் எவ்வளோ தான் மென்டல் டார்ச்சர் பண்ணுவீங்க? ஏன் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பிக் பாஸ் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் ஷோவே நடக்காமல் வந்து ஜனங்கள்லாம் எதுவும் ஸ்ட்ரைக் பண்ணாங்களாமே, அந்த மாதிரி அந்த ஃபேமிலியே வந்து உங்கள் ஷோக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனை பண்ண அதையும் நீங்கள் பூசி மழுப்பிடுவீங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சார், முதல்ல அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சிடுங்க சார். வெளில அனுப்பிச்சிட்டு நீங்கள் டிஆர்பிக்கு அடுத்த 2 மாதம் பிச்சை எடுங்க. அப்போ தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். ஒரு பொண்ணு மேலே ஷோ கொண்டு போய் அந்த பொண்ணு கண்ணில் அடிப்பட்டதையும் நீங்கள் ப்ரொமோவாக காட்டி அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்கி அவனை வந்து கேப்டன் ஆக்கி அதில் நீங்கள் வந்துட்டு லாபம் பார்ப்பீங்க அப்படின்னா என்ன கேவலமான ஜென்மங்க. அதுக்கு பின்னாடி அந்த பிக் பாஸ் பேசும்போது அப்படியே கிழிப்பாரு. எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணுறது தெரியுமா, அவ்வளோ டீம் ஒர்க் பண்ணுறது தெரியுமா, அப்படி கிழிப்பீங்களே. அந்த டீமில் ஒர்க் பண்ணுற எவனுக்குமே மனசாட்சி இல்லையா? அக்கா தங்கச்சி இல்லையா? இல்லை அண்ணன் தம்பி இல்லையா? இப்படி ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறவன்லாம் இப்படிலாம் பேசுவானா? அப்படி அவன் பிரஜன் பேசுவானா? இல்லை இப்படி சபரி நடந்துக்குவானா? இவ்வளோ நல்லவனா இருந்தவனுக்கு எப்படி அந்த வெறி ஒரே நாளில் வரும்? அந்த டாஸ்க்குன்னு வந்தவொடனே உள்ளே வரும். அப்போ உள்ளுக்கு இருக்கிறது தானே வெளியில் வரும். அவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தானா? உள்ளுக்கே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். கேப்டன்சி டாஸ்க் வர்றதுக்கு முன்னாடியே அவன் பிரஜன் சாண்ட்ரா திவ்யாலாம் விட்டுறாத எப்படியாவது பிடிச்சிரு. சபரிலாம் வின் பண்ணு இல்லையா, திவ்யா நீ வின் பண்ணினோம், அவள் பாரு மட்டும் வரவே கூடாதுன்னு அப்படி வெஞ்சன் சொல்ல திரியிறானுங்க. இந்த பக்கம் எஃப்ஜே பாரு பேச்சை எடுக்கலன்னா அவனுக்கு பொழுதே போக மாட்டேங்குது. காலையிலேருந்து அவன் விக்கல்ஸ் விக்ரமும் பாரு பாய்சன் அப்படி இப்படின்னு அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படி அவன் இன்னைக்கு ஃபுல்லாக வன்மத்தோட திரியிறான் விக்கல்ஸ் விக்ரம். அவனை நான் முன்னாடியே சொன்ன குள்ளநேரி அவனை சப்பக்கட்டு கட்டுறதுக்கும் ஒரு கூட்டம் வந்துடுது. அவன் நல்லவன் அப்படின்னு. நல்லவனா இருக்கிறவன் எப்படி அவனுக்கு அன்னைக்கு அந்த மேனேஜர் போஸ்டிங்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு. நீ போய் நொட்டுன எல்லார்கிட்டையும் போய் அந்த பொண்ணு தான் போய் பேசுச்சு. இன்னைக்கு அவளை போய் பின்னாடி பாய்சன் பாருன்னு சொல்லிட்டு இருக்க. கனிக்கு வக்காலத்து வாங்கிட்டு கனி வாழை பிடிச்சிட்டு இருக்க. அவன் சபரி வந்துட்டு எல்லார்கிட்டையும் நல்ல மாதிரி பேர் வாங்கிட்டு உள்ள அவ்வளோ வன்மத்தை வச்சிருக்கான். அந்த வன்மம் தான் அந்த டாஸ்க்ல தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சிருங்க சார். ஒரு அக்காவா தங்கச்சியா இல்லை எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்ற நினைக்கிற இடத்துல அந்த பொண்ணு இவ்வளோ நீங்கள் மென்டல் டார்ச்சரும் பண்ண வேணாம், சைக்கலாஜிக்கல் டார்ச்சரும் பண்ண வேணாம். தயவு செய்து அவளை வெளில அனுப்பிச்சிட்டு உங்கள் ஷோ நடத்திக்கோங்க. 2 மாதம் வந்து டிஆர்பிக்கு பிச்சை எடுங்க. வாரம் ஒரு வீக்லி டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்து சாண்ட்ராக்கு கொடுத்து மாஸ் காமிச்சிங்கல்ல, அடுத்த வாரம் திவ்யாவுக்கு கொடுங்க. அப்புறம் எஃப்ஜேக்கு 2 வாரம் கொடுங்க. இல்லை டெய்லிக்கும் அவனுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஷோ நடத்திக்கோங்க. தயவுசெய்து அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சிட்டு உங்கள் ஷோவை நடத்தி கீழ்ச்சிக்கோங்க.